கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வழமை போல நாங்கள் தேவனை ஆராதித்தோம். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. நாம் ஒரு முறை எல்லோருமாய் கண்களை மூடி வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவை உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவ ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தருக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த வேளையிலும் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய வார்த்தையின்படியே செய்ய எங்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவிகளை கட்டளையிட்டலும் ராஜா. நீங்கள் அதை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவனே உங்களை உயர்த்துகிறோம் ராஜா. அதிசயமான கர்த்தருக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளா இந்த உலகத்திலே அநேகர் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை தவிர வேறு பலரும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த காரியத்தை கடந்துதான் மீதி காரியங்களுக்குள்ளே எல்லோரும் கடந்து போக வேண்டி வரும். அப்படி போகிறதான அந்த காரியத்துக்கு நல்லவரும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், கஷ்டப்பட்டவர்களும் இருப்பார்கள், செல்வந்தர்களும் இருப்பார்கள். எவர்கள் எப்படி இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அந்த காரியத்துக்குள்ளாய் கடந்து போவார்கள். அந்த காரியத்துக்கு பேர் மரணம். ஹல்லேலூயா. பயமா இருக்கா உங்களுக்கு? நீங்க பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை உண்மையாகவே பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய திட்டத்தின்படி இந்த காரியங்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டு அந்த திட்டத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தான். மற்றவர்களும் மரிக்கிறார்கள் தான், நாங்களும் மரிக்கிறோம் தான். ஆனால் மரிக்கிற எல்லாரும் தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு காரியத்தை கடந்துதான் செல்ல வேண்டி இருக்கிறது. சிலர் சந்தோஷமாய் கடந்து செல்லலாம், சிலர் வேதனையோடு கடந்து செல்லலாம், அழுகையோடு கடந்து செல்லலாம், அல்லது புலம்பல்களோடு கடந்து செல்லலாம், சிலர் பாடி பாடி கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. அந்த பாடி பாடி கடந்து செல்ற கூட்டமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. அதற்காகத்தான் தேவன் எங்களை மீட்டு ரட்சித்து அவருடைய பிள்ளைகளா இந்த உலகத்திலே ஜீவிக்க கிருபை தந்திருக்கிறார். நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர்கள் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே நாம் எல்லாரும் அதை கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு எல்லாருக்கும் இந்த காரியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதரும், அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம், தனவான்களாக இருக்கலாம், சன்மார்க்கராக இருக்கலாம், துன்மார்க்கராக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லாரும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்றால் ஒரு நாள் மரித்தே ஆக வேண்டும். ஆகவே மரிக்கிறது பெருசல்ல, பரிசுத்தவான்களாய் மரிக்கிறது பெரிது. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் நம்மை வேறு பிரித்து இன்றைக்கு அவருடைய கூட்டத்திலே, அவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் உண்மையாகவே பாக்கியம் உள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. என்றால் மரணத்தை நாங்கள் காண்போம் தான். மரணத்திலே இருந்து மரணம் எங்களை எந்த விதத்திலும் துன்புறுத்த முடியாது. ஆனால் பரிசுத்தமாய் வாழாதவர்கள் அதற்காக அழுவார்கள், வேதனைப்படுவார்கள், துன்பப்படுவார்கள், பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அப்படி சந்திச்சு நித்திய காலமாயே பிரச்சனைக்குள்ளாய் கடந்து போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ சந்தோஷமாய் கர்த்தரோடு கூட இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆகவே மரணம் பரிசுத்தவான்களுக்கு ஒரு பெரிதான காரியம் அல்ல. எல்லாரும் நாங்கள் மரிப்போம், எல்லாரும் இந்த உலகத்திலே மரிப்பார்கள். எவராய் இருந்தாலும் மரிப்பார்கள். அரசர் தொடங்கி ஆண்டி வரையும் மரிக்க வேண்டியதுதான். மரித்துத்தான் அவர்கள் இந்த காரியத்தை கடந்து போவார்கள். நமக்கோ கர்த்தர் கிருபையாய் தம்முடைய ஆவியை தந்து நம்மை பலப்படுத்தி அவரோடு கூட இணைந்து கொள்ளும்படியாய் ஒரு பெரிய கிருபையை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த கிருபைக்குள்ளாய் இணைக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகவே இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. மரிக்கிறது தான். ஆனால் கர்த்தரோடு இணைகிறது தான் புத்திசாலித்தனம். அதை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவை மற்றவர்கள் அடையும்படியாய் நாம் எல்லோரும் அதற்காக பாடுபடுகிறோம்.
ஊழியம் செய்கின்றோம், துண்டு பிரசுரம் கொடுக்கின்றோம். சிலர் வீதி வழியே நின்று கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். இப்படியாக பலதரப்பட்ட காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி கடந்து சென்று கொண்டிருக்கிற நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் அதற்குரிய பலனை நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் உண்மையாகவே கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற ஜீவியத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிறபடியால் நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடையவர்கள் நாங்கள், கர்த்தரோடு கூட நாங்கள் ஜீவிப்போம். ஆனால் சில துன்பமான மரணத்தை சந்திப்பார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற மரணமாயும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மரணங்களையும் கிறிஸ்தவனுடைய பிள்ளைகள் சந்திப்பார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அந்த மரணத்தை மரணம் என்று சொல்லுவதில்லை. கிறிஸ்துவுக்காக மரிக்கிறவர்களை மரணம் என்று சொல்லுகிறதில்லை. வேதம் அதை வேறு விதமாக அதை சொல்லுகின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 60வது வசனம் நாங்கள் வாசிக்கிறோம். 60 முதல் 59, 60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். என்ன நடக்குது? அவர்கள் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்யப்படுகிற காரியம். அந்த காரியத்திலே ஸ்தேவான் அதிலே உடன்பட்டு அந்த காரியத்துக்குள்ளாய் கடந்து போகிறார். ஏன் என்று கேட்டால், கர்த்தருக்காக மரித்தால் கர்த்தரோடு இருப்பேன் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தரோடு இருப்பேன் என்று தெரியும். 60வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. இப்படி சொல்லி செத்து போனான் என்று எழுதவில்லை, மரித்து போனான் என்று எழுதவில்லை, நித்திரை அடைந்தான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரணம் நித்திரை. அதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் உண்மையாகவே அந்த காரியங்களை அறிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படியாய் தேவனங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் மரிக்கிறதை நாங்கள் இறந்து போனார்கள் என்று சொல்ல தேவையில்லை, நித்திரை அடைந்தார்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இப்படியாய்த்தான் நாங்கள் குறிப்போம். ஆகவே அப்படியாக கர்த்தருடைய காரியத்திலே இணைந்துள்ளவர்களை தேவன் ஒரு அருமையான வழியிலே அவர்களை காத்து வழிநடத்துவதனாலே அந்த காரியங்கள் எல்லாம் இப்படியாக உரைக்கப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நித்திரை அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்காக ஜீவிக்கிறதும் கர்த்தருடைய காரியங்களுக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிறதும் சாதாரணமான காரியம் அல்ல. அது தேவனுடைய திட்டத்தின்படி நாங்கள் கடந்து போக வேண்டி இருந்தால் எல்லாரும் கடைசி காலத்திலே இந்த பிரச்சனைகள் நிறைய வரும். ஏன்? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியிலே அநேகர் இரத்த சாட்சியாக இருப்பார்கள். இங்க ஆண்டவர் வந்துட்டா நாங்கள் போகலாம். ஆனால் நாங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே கடைசி காலத்திலே நடக்க போற அதீதமான மிக கொடூரமான காரியங்கள் இவைகள்தான். அதாவது கிறிஸ்துவை மறுதலியுங்கள், இல்லை என்றால் உங்களை கொலை செய்வோம் என்று கொலை செய்வார்கள். அவர்கள் நித்திரை அடைவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அவர்கள் ஜீவித்ததன் நிமித்தம் அவர்கள் நித்திரைக்குள்ளாய் கடந்து போவார்கள். ஆகவே கடைசி காலத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், பயப்படாதீர்கள், கர்த்தர் நமக்காக வந்திருக்கார்கள், கூட்டிக் கொண்டு போவோம். அப்படி மரித்தாலும் நாங்கள் பயப்பட தேவையில்லை, கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமென். கர்த்தருக்கு சாட்சியாக நாங்கள் மரிப்போம். அது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்குள்ளாய் கடந்து போக கர்த்தர் சிலரை தெரிந்து அப்படியான காரியங்களுக்குள்ளாய் வழி நடத்தி அப்படி காரியங்களை செய்ய வைக்கிறார். அது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளாய் இந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஜீவிக்கிறவர்களாகிய நாங்கள் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தரோடு கூட ஜீவிக்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள். துன்மார்க்கர் மரணம் அடைவது போல் பயத்தோடையோ திகிலோடையோ ஐயோ நான் என்ன செய்ய போறேன், எங்கே போக போறேன் என்று தெரியாமல் மரிக்கிறதில்ல, தெரிந்து கொண்டு மரிக்க போகிறோம். அப்படி மரித்தால் என்ன நடக்கும்? தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே போவோம். என்றால் எங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது, நாங்கள் இப்படித்தான் காரியங்களை செய்வோம் என்று. அந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவித்து
எல்லாவற்றையும் விளங்க வச்சு அதற்கு பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற பெரிய காரியங்கள் இவைகள். ஆகவே இந்த காரியத்துக்காக கர்த்தர் சில காரியங்களை ஒழுங்குபடுத்தினபடியால் அதன்படியே ஜனங்கள் அந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகள் கடந்து செல்லுகிறார்கள். உலகத்திலே உள்ள சன்மார்க்கர் கடந்து செல்லுகிறார்கள். துன்மார்க்கர் கடந்து செல்லுகிறார்கள். ஆனால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வேதனையோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கடந்து போவார்கள். பரிசுத்தவான்கள் அப்படி அழமாட்டார்கள். அவர்களுக்கு சந்தோஷம், அப்பா விட்டு போகிறோம், ஹல்லேலூயா, அப்பா வீட்டுக்கு போகிறோம் என்ற சந்தோஷம் அவர்களுக்குள்ளே நிலையாயிருக்கும். ஆனபடியால் அவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை, பயப்படுவதில்லை. நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறோம் என்ற உறுதியோடு கூட அவர்கள் இருப்பார்கள். அவை இப்படியாக தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. ஆவே ஒரு காரியம் அங்கே நடக்கின்றது. கர்த்தருக்குள்ளாக மரிப்பவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த பாக்கியத்தை அவர்கள் தேவனுக்குள்ளாக ஜீவித்தபடியாத்தான் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த உலகத்திலே மற்றவர்களைப் போல ஜீவித்த அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய பிள்ளையாக தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமா இந்த உலகத்திலே வாழ்ந்து என்ன காரியம் நடந்தாலும் கர்த்தரோடு கூட நான் இணைந்து கொள்வேன் என்ற உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தரோடு இணைக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இவர்கள் தெரிந்தே மரிக்க போகிறார்கள். ஒரு மரணம் வந்தால் அது எங்களை ஒன்றும் செய்யாது. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே சந்தோஷமாய் வாழக்கூடிய நிலைக்குள்ளே கர்த்தர் எங்களை கொண்டு போய் சேர்த்து விடுவார். எப்பொழுதும் சந்தோஷமாய் வாழ முடியும். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்திலே 2வது பகுதியை வாசிங்கள் சிஸ்டர். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அவை இப்படியாக காரியங்கள் நடக்கிறது. என்ன நடக்கிறது? இனி எங்களுக்கு வேலை இல்லை, ஆம்பேக்லோஸ் இல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தரோடு கூட இருப்போம். எங்களுக்கு எந்தவித வேலையும் இல்லை. இந்த உலகத்திலே சம்பந்தப்படுத்தப்பட்ட எந்த காரியங்களும் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவற்றையெல்லாம் விட்டு ஒளிந்து ஆறுதலுக்குள்ளாய் கடந்து போக போறோம். ஹல்லேலூயா. அதே நேரத்திலே நாங்கள் செய்ததான காரியங்கள் நம்மோடு கூட வரும். அதை மறக்க கூடாது. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே கவனமாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி எங்களை நாங்கள் வசனத்துக்கு விட்டு கொடுத்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடையவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவித்து இந்த பாக்கியவான்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறதான அந்த நிலைக்குள்ளே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவை சிலருக்கு மரணம் என்றால் அதை பற்றி கதைக்கவே கூடாது. ஏன்னா அவர்கள் மரித்து போடுவார்கள். கதைச்சு கொண்டிருக்கு பயம். ஆனா நமக்கு பயம் இல்லை, நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் மரிக்கிறது சாதாரணமான காரியம். எப்படி எந்த வேளையிலே மரணம் வந்தாலும் அதனாலே தான் நாங்கள் பயப்படாமல் கர்த்தருக்கென்று ஓடி ஓடி எல்லா காரியங்களையும் செய்ய ஒரு விசேஷித்த பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடையவர்கள், தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்கள். தேவனுடைய ஆவியானவர்களை பலப்படுத்தி கர்த்தருக்கென்று உழைக்கவும் ஓடவும் காரியங்களை செய்யவும் அவர் நம்மை பிடித்திருக்கிறார். பிடித்திருக்கிற தேவனோடு உண்மையோடு கூட வாழுகிறதான அந்த வாழ்க்கை சர்வசாதாரணமான வாழ்க்கை இல்ல, பாக்கியமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதற்கென்று வேறு பிடிக்கப்பட்டவர்களால் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே இப்படியாக தேவனாலே வேறு பிடிக்கப்பட்டு கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற இந்த ஜீவியத்திலே உண்மையாகவே கர்த்தரை நாங்கள் உண்மையாகவே துதித்து துதித்து மகிழ வேண்டும். இதற்கு மேலான மகிழ்ச்சியை பரலோகத்திலே நாங்கள் அடைய போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய திட்டப்படி நாங்கள் அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்கிறதான நாங்கள் பாக்கியவான்கள்.
நாங்கள் எல்லா வேலையை முடித்து இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்போம். அப்படி நாங்கள் பிரவேசித்து கர்த்தரோடு கூட நாங்கள் என்றென்றுமாய் இருப்போம். ஆகவே அங்கே நமக்கு சுவிசேஷம் சொல்ற வேலையும் இருக்காது. ஹல்லேலூயா. எல்லா வேலையும் நிறுத்தப்பட்டுவிடும். இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே தான் நாங்கள் போகும்படியாய் கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் நமக்காக நியமித்திருக்கிறார். நாங்கள் கர்த்தருடையவர்கள் ஆனால் நாம் சந்தோஷமாய் இந்த வாழ்க்கையிலே ஓட வேண்டும். எந்த பிரச்சனையும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் கர்த்தருக்குள் மரித்தால் கர்த்தரோடு கூட நாங்கள் இருப்போம். ஆகவே கர்த்தருக்குள் மரிக்கிறது பாக்கியம். ஹல்லேலூயா. அதை நாங்கள் அறிந்து அந்த வாழ்க்கைக்குள்ளே எங்களை இன்னும் ஒரு உற்சாகமாய் அதே நேரத்திலே உறுதியாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஓட வேண்டும். அப்படி ஓடுகின்ற பொழுது தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும். தேவனும் மகிமை அடைவார். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை வேறு பிரித்து இந்த வாழ்க்கையை வாழ நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஊழியக்காரர் இதைத்தான் சொல்லுவார்கள். அப்பா இங்க வேண்டாம், அங்க போகத்தான் விருப்பம். என்ன இந்த சரீரத்தோட கிடந்து இங்கே பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்கிறதும் பார்க்க இந்த சரீரத்தை விட்டு விட்டு குடி போக நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் அப்படியான ஒரு வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனாலே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அசையாத உறுதி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஏனென்றால் பயப்படக்கூடாது. துணிந்து நாங்கள் இந்த ஜீவியத்திலே ஜீவிக்க வேண்டும். அந்த ஜீவியத்திலே ஜீவிக்க ஜீவிக்க நாங்கள் உண்மையாகவே கர்த்தரோடு கூட இணைந்து கொள்வோம் என்ற அந்த உறுதி நம்மை இன்னுமாய் பலப்படுத்தும். கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் உற்சாகமாக செய்ய வைக்கும். கர்த்தரோடு கூட வாழுகிற வாழ்க்கையிலே இன்னும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தராலே நியமிக்கப்பட்ட காரியங்கள். நாங்கள் இந்த தேகத்தை விட்டு பரலோகத்துக்குள்ளே போக போறோம். ஹல்லேலூயா. இந்த தேகம் நமக்கு வேண்டாம். வேண்டாம் என்று சொல்லுறவர்கள் எல்லாரும் போய் அப்படியே விழுந்துறாதீங்கோ, ஜெபிங்கோ நல்லா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க வேண்டும். ஆமென். அவர் நம்மை தூக்கி எடுத்தால் நாங்கள் மாற்றப்பட்டு விடுவோம். இந்த தேகம் நம்மிடத்தில் இருக்காது. இந்த உலகத்துக்குரிய எந்த பொருளும் நம்மோடு வராது. நாங்கள் பறந்து செல்வோம். கர்த்தரோடு கூட பறந்து செல்வோம், பாடி செல்வோம். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்கு திட்டமிட்டு அந்த வாழ்க்கைக்குள்ளாகத்தான் நாங்கள் பிடிக்கப்பட்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்ல. மற்றவர்கள் நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கை. துன்மார்க்கர் அழுவார்கள், வேதனைப்படுவார்கள், துன்பப்படுவார்கள். ஆகவே துன்மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை இயேசுவிடத்தில் வந்து விட வேண்டியதான். ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் வந்துவிட்டால் நமக்காக இந்த வாழ்க்கை பங்குள்ளதாய் மாறிவிடும். நாங்களும் தேவனோடு கூட இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் அந்த உலகத்திலே பரலோகத்திலே நாங்கள் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது சில வேளையிலே கஷ்டமா இருக்கலாம், சில வேளைக்கு பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் ஒன்றும் நம்மோடு கூட அங்க வராது. நாம் சந்தோஷமாய் கர்த்தரோடு கூட வாழ்கிறதான அந்த நிலைக்குள்ளே தேவனை மகிமைப்படுத்தி அவரோடு கூட ஜீவித்து 1000 வருடங்கள் ஜீவிப்போம். ஹல்லேலூயா. 1000 வருட ஜீவியத்துக்குள்ளே தேவன் எங்களை அழைத்து செல்வார். ஆகவே இது எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் அந்த 1000 துன்மார்க்கர் அந்த 1000 வருடமும் அவர்கள் அலறிக்கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் வடித்துக் கொண்டும் எல்லாம் ஏதோ துன்பத்தாலே அவர்கள் குளறிக்கொண்டும் இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ கூக்குரலிடாமல் பாடி துதிப்பார்கள். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் என்ன செய்தார்? எங்களை வேறு பிரித்தார். அவருக்கென்று வேறு பிரித்தார். அவருக்கென்று வேறு பிரித்து இந்த உலகத்திலே ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை கட்டளையிட்டார். அவருடைய ஆவியை எங்களுக்கு தந்தார். அவருடைய ஜீவனை எங்களுக்கு தந்தார். அவருடைய வார்த்தையை எங்களுக்கு தந்தார். அந்த வார்த்தையினாலே அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் வார்த்தையின்படியே தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். அதற்கு தான் நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட இந்த காரியங்கள் மரணத்தினூடாக நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்கிறது. தேவனுடைய கிருபை மரணத்துக்கூடாக எங்களை தம்மோடு கூட இணைத்துக் கொள்கிறார். மரணமோ நமக்கு நித்திரை.
ஹல்லேலூயா. அது பெரிய காரியம் என்றல்ல, கஷ்டம் என்றல்ல, துன்பம் என்றல்ல. இயேசு வருகின்ற பொழுது அப்படியே பறந்து சென்று விடுவோம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் எங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. அடுத்த வாசிங்க. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அங்கே சட்டம் சட்டம் சட்டம். என்ன சட்டம்? குற்றம் செய்தவர்கள் அடிக்கப்பட வேண்டும், குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நாங்களோ கர்த்தரோடு கூட 51 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்போது நித்திரை அடைந்தவரை பார்த்தோம். மாறவர் தேவான் இரத்த சாட்சியாக அவர் நித்திரைக்குள் போனார். ஆனால் இது வாசிங்க. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். சொல்லுங்க, எல்லாரும் கை உயர்த்தி பெலனா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென். இதற்காகத்தான் கர்த்தர் எங்களை பிடித்துக் கொண்டார். மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட அவரை போல ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளாய் எங்களை தூக்கி செல்ல கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அதற்காக காத்திருப்போம். உத்தமமாய் உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம். வாழுகின்ற வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாங்கள் ஏதோ தனியாக நடக்க வேண்டும் என்று இல்லை. அதற்காகத்தான் வேதத்தை எழுதி நமக்காக கொடுத்தார். கொடுத்த வேதத்தை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது, கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிக்கின்ற பொழுது, தேவன் தாம் சொன்னபடியே நம்மை ஒரு நாள் சந்திப்பார். ஹல்லேலூயா. சந்திக்கப்பட்டு அவரோடு கூட நாங்கள் பரலோகத்துக்குள்ளே பறந்து செல்வோம். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தினார். ஆகவே இந்த உலகத்திலே துன்மார்க்கரின் மரணம் அப்படி அல்ல. சன்மார்க்கரின் மரணம், கர்த்தரோடு கூட ஜீவிக்கிறவர்களின் மரணம் தான் அந்த சன்மார்க்கரின் மரணம். அதுதான் பரிசுத்தவான்களின் மரணம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மரணத்துக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இந்த மரணத்தை சந்திக்கின்ற பொழுது நித்திரைக்குள்ளாய் கடந்து போயிடுவோம். கர்த்தரோடு கூட சென்று மீதி காரியங்களை அங்கே அவருடைய சமூகத்திலே நாங்கள் காண்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவரோடு கூட என்றென்றுமாய் ஜீவிப்போம். தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எழுந்து நின்று ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை முடித்துக் கொள்வோம். நாங்கள் நன்றி செலுத்துவோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, அன்பான இயேசுவே, இந்த வேளைக்காய் நன்றி. உங்களுடைய வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தவும், எங்களை உறுதிப்படுத்தவும், எங்களோடு பேசிய அன்பின் பிதாவே உங்களை துதிக்கிறோம். அப்பா பிதாவே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே உங்களை துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி எடுத்த ஓட்டத்தை உறுதியோடு கற்றுத்தந்த நல்ல கர்த்தருக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி பிதாவே. இந்த வேளையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவருடைய தேவைகளை சந்திக்கவும், எல்லா காரியங்களிலும் அவருடைய கரம் கூட இந்த உதவிகளை கட்டளையிட்டு அவர்கள் எடுத்த காரியங்களை செவ்வியாய் செய்து முடிக்கவும், அவர்களுடைய வாழ்க்கையிலும் திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவக்கரம் கூட இந்த எல்லாவற்றையும் ஒழுங்காக நமக்கு செய்து தரும்படியாகவும் அவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ராஜா உங்களுடைய சமூகத்திலே எங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பிள்ளைகளை பலனாயும் ஆசீர்வாதமாயும் தந்த தகப்பனே உங்களை உயர்த்துகிறோம். ராஜா, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி 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 என்று சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும் ராஜா. ஆசீர்வதியும் ராஜா. ஆசீர்வதித்து அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ
கிருபை செய்தாலும் கிருபை செய்கிற தேவனே உங்களை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். அதிசயம் செய்கிறவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். யார் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிடுவேன் என்றவரை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களை காத்துக் கொள்ளும் ராஜா. இந்த வேளையிலும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாய் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெறுவ கிருபை செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் நன்றி பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வழமை போல் இஸ்ரவேலருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையை முடித்துக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலருக்காக உங்களை துதிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலரை தேடி வந்த தேவன் ஆண்டவரே அவர்களை ரட்சித்து உங்களுடைய சேர்த்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மெய்யான மெசியாஸ் ஆகிய உங்களை அறிந்து கொள்ளாமல் ஜீவிக்கிற அவர்கள் ஆண்டவரே உங்களை அறிந்து கொண்டு உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளையாய் ஜீவிக்கிற உன்னதமான ஜீவியத்துக்களை அவர்களை கடந்து வர கிருபை செய்தவர்கள் ராஜா. தூக்கி எடுக்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொள்வதாக. ஆண்டவரே இஸ்ரவேலரை பிடித்துக் கொள்ளும் ராஜா. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட கிருபை செய்யும் ராஜா. ஒவ்வொருவரும் பேராய் குடும்பமாய் ரட்சிக்கப்படுவார்களாக. என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. நன்றி பிதாவே, நன்றி. இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் பாடுவோம். Thank you.
கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவரை வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம்.